இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்களே அரை மணி நேரம் லேட்டு. இதுல நீங்க எம்ப்ளாயி கிட்ட ரூல்ஸ் போடுறீங்களா? அதுவும் மரியாதை இல்லாம பேசுறீங்க. போனை வர பறிச்சு வைக்கிறீங்க. சரி, உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஜெனாமா இந்த கம்பெனில வேலை செய்யற ஒவ்வொருத்தரையும் அவங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் பாக்குறாங்க. உங்களுக்கு இங்க என்ன மரியாதை கிடைக்குதோ அதே மரியாதை தான் இங்க வேலை செய்யற எல்லாருக்கும் கிடைக்கணும். அவங்க தப்பு பண்ணா அட்வைஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படி அதிகாரம் பண்ணக்கூடாது. சாரி மேடம். போனை கொடுத்துருங்க. இந்தாங்க. கிளம்புங்க. இதுக்கு மேல இந்த மாதிரி யார்கிட்டயாவது நடந்துக்கிட்டீங்க, உங்க இடத்துல வேற யாராவது இருப்பாங்க. நில்லு. நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேனா? எனக்கு வர்ற பிரச்சனையை நானே ஹேண்டில் பண்ணிப்பேன். நீ தேவையில்லாம சப்போர்ட் பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்காத. கிளம்பு. உங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண வந்த பாரு, என்ன சொல்லணும்? வர்ஷினி இன்னும் வீட்டுக்கு வரல. மேம் வேற ரொம்ப பதட்டமா இருக்காங்க. கொஞ்சம் தேடி பாருங்களேன். அவ என்ன சின்ன குழந்தையா? போக தெரிஞ்சவளுக்கு வர தெரியாதா? மணி 10 ஆகுது. 10 தானே ஆகுது. சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டில மிட் நைட் கூட நார்மல் டைம் தான். எந்த காலத்துல இருக்க நீ? பேனிக்கா எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்க. அது எப்படி வீட்டை விட்டு போன தங்கச்சி வரலன்னு சொல்லியும் உங்க மனசு கொஞ்சம் கூட பதற மாட்டேங்குது? இப்படி ஒரு அக்கறையே இல்லாத அண்ணனை நான் பார்த்ததே இல்ல. நிறுத்துறியா? அவ ஒரு மேஜர். அவ ஆசைப்பட்டதை செய்ய விடணும். இப்படி இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வா, அங்க போகாத இங்க போகாதான்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நாளைக்கே அவ கிணத்துக்குள்ள குதிக்கணும்னு ஆசைப்பட்டா விட்டுருவீங்களா? இல்ல 4 தட்டு தட்டி எடுத்து சொல்லுவீங்களா? ஆமா, எதுக்கு நீ சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க? யாராவது முட்டாள்தனமா இப்படி பேசிட்டு இருப்பாங்களா? எதோட கம்பேர் பண்ணணும்னு உனக்கு அறிவு இல்ல? அவ சுதந்திரத்துல தலையிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அவளை கட்டுப்படுத்தணும்னு நான் சொல்லல. ஆனா இப்படி கண்டுக்காம தண்ணி தெளிச்சு விடுறீங்களே, அது தப்பு இல்லையா? சுதந்திரங்கிறது ஆபத்தை தேடி போறது கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு வீட்ல வயசு பொண்ணு நேரத்துக்கு வீட்டுக்கு வரலன்னா வீட்ல இருக்கிறவங்க பதறணும். இப்படி கண்டும் காணாம இருந்தா என்ன அர்த்தம்? தமிழ் சொல்ற மாதிரி அவளை தேடுறதை விட்டுட்டு அவகிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாம வர்ஷினி எங்கேயுமே போயிருக்க முடியாது. எங்க போனா சொல்லுங்க. அது அவ ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி ஷாப்பிங். ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்றீங்க. அப்ப அவ எங்க போனான்னு உங்களுக்கு தெரியாது, அப்படித்தானே? இல்ல தெரிஞ்சும் மறைக்கிறீங்களா? இது சரியா வராது. நான் கமிஷனருக்கு கால் பண்றேன். ஐயோ ஜனமா, போலீஸ் எல்லாம் வேண்டாமா? இது பொண்ணு விஷயம், வெளியே தெரிஞ்சா தப்பாயிடும். நாமளே தேடுவோம் ஜனாமா. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவளை பத்திரமா கூட்டிட்டு வந்துரு. பயப்படாதீங்க ஜனாமா, நான் இருக்கேன். சார் வாங்க போலாம். சிபி கிளம்பு. சாம். Hey babe, let's dance. Dance. Dance சாம். baby. வர்ஷினி எங்க? அது வந்து எங்க அவ? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. அதெல்லாம் இப்ப தேவையா? Let's dance baby. நல்லா தேடிட்டோம் சாம். இங்க வர்ஷினி எங்கேயுமே இல்ல. எங்க போனா சாம்? அது எனக்கு எப்படி தெரியும்? அவ என்ன குழந்தையா பக்கத்துல வச்சுட்டு சுத்துறதுக்கு? எங்கேயாவது ஆடிட்டு இருப்பா, இல்லன்னா குடிச்சிட்டு படுத்துட்டு இருப்பா. எவ்வளவு போதையில இருக்கா பாரு. ஏ பேப், இங்க பாரு, இன்னைக்கு செம்ம என்ஜாய்மெண்ட். நீ இருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருக்குல்ல? Let's dance.
டான்ஸ் சாம். பண்ணு பேப் அமைதியாரு ஆடு பேப் கேடி இவளோட காருக்கு சாம் 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 வா 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 சாமா போலாம் வா அப்பா வா ஓ வா, நல்லா கேளு வா போலாம் வா சொல்றல வா போலாம் கேடி நில்லு வர்ஷினி இங்க எங்கேயுமே இல்ல என்ன பண்றது எங்க போயிருப்பான்னு தெரியலையே சிசிடிவி கேமராவை செக் பண்ணா அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் வாங்க போலாம் பாஸ் பண்ணுங்க இது வர்ஷினி தானே ஆமா பாரை விட்டு வெளியே போயிட்டா வாங்க வெளியே போய் தேடுவோம் வா போய் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் பிரதர் ஏய் ஐயோ. டேய் விடுடா. என்னை விடு டேய் விடுங்கடா என்ன என்ன பண்றீங்க நான் போணும் ஆண்றல விடுடா என்ன விடுங்கடா டேய் என்ன விடுங்கடா கார் நிறுத்துங்க விடு ஓடி ஓடி டேய் விடு டேய் என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க ஓடி விடு டேய் வர்ஷினி விடு வர்ஷினி வர்ஷினி ஏய் டேய் விடு விடு வாங்கடா வாங்க எந்திரா ஓடா மறுபடியும் பார்த்தேன் அண்ணா என்ன அவங்க மா வர்ஷினி உனக்கு ஒண்ணும் இல்ல பயப்படாத அண்ணன் இருக்கேன்ல வா